குடிநீருள்ள உணர்வேனப்பா எருமையில் ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் தான் உடனே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தோம்னா ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ரொம்பவே ஈஸி தான். அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட்ஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுவே எனக்கு போதும். ஸோ ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா உங்கள்கிட்ட நேனஸ்ட்டு பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட பிக்கு நேனஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பரேஷன் கொடுத்து கீழே மோஷன் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தரமே நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிகு தரமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே எஸ்யூ பட்டன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஎன்ஜினுக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிக்கு நேனஸில் கன்வெர்ட் ஆகும். இது அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த பிக்கை நீங்கள் வந்து பண்ண 1 பண்ணால் நீங்கள் இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு இப்போ நம்ம ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷூ ஆகும். ஓகே, ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து இந்த ஸ்டாரி கொடுத்து இப்போ நீங்கள் நேனஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ண பிக் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் நான் வந்து பண்ணாக்கும் உங்களோட பிக் வந்து பண்ண நேனஸில் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த ஆரஞ்சு கலர் மாதிரி லேயர் இருக்கா. ஸோ இதில் மட்டும் நீங்கள் வந்து பண்ண 1 பண்ண பிக் ஆட் பண்ணி வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா என்னோடய வியூவர்ஸ் தான் சஜஷன் பண்ணியிருந்தார். ஸோ தை மாதம் வரப்போகுது முருகர் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து பண்ண 1 பண்ண கரெக்டாக இந்த ஆரஞ்சு கலரில் மட்டும் நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு முருகர் ஃபோட்டோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாக்கா பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் ஜஸ்ட்டு நீங்கள் முருகர் இமேஜஸன் கொடுங்க வரும். ஸோ நீங்கள் வந்து பண்ண ஈஸியாக டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பண்ண உங்களுக்கு வந்து பண்ண எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியா கொடுத்து நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மோன்சல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லைட்டை நான் வந்து பண்ண மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சாங்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நான் வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா இந்த புக் மார்க் கொடுத்துருக்குண்ணா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண 1 பண்ண நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க, பிக்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இது அதே மாதிரி 1 பண்ணால் நீங்கள் வந்து பண்ணாக்க அந்த புக் மார்க் தகுந்த மாதிரி இந்த பிக்கை வந்து பண்ணாக்க 1 பண்ண கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம எப்படி எஃபெக்டே ஆட் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண நேராக கீழே வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு மேலே ஒரு பிக் இருக்கா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிற பிக்குக்கு மட்டும் வந்து பாருங்கள் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற பிக்குக்கு வந்து பண்ணால் நம்ம வேறு எஃபெக்ட்டை தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி வாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா கொஞ்சம் லென்த்தாக இருக்கா, இது அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இந்த சின்ன பிக்குக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு 8 பிக்கு வேறு ஒரு பிக்கும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரே பிக் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது வந்து பார்த்தா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பண்ண முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த லென்த்தாக ஒரு 2 லேயர் இருக்கா. ஸோ இதுக்கு நம்ம எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்து இப்போ நம்ம அந்த லென்த்து பிக்கில் மட்டும்தான் நம்ம எஃபெக்ட் இல்லை. ஸோ அதில் வந்து பண்ண இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் லாஸ்ட் எண்ட்லையும் இருக்கும். ஸோ அப்படியே இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ எல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு 4 லேயர் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் செட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ அந்த 4 லேயருமே லாஸ்ட் வரைக்கும் அசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த 4த்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து பண்ண லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து பண்ண சொல்ல மாட்டேன். நான் கொடுத்துருக்க இந்த ப்ளூ கலர் லேயரும் இந்த க்ரீன் கலர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆகிட்டு டீல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற அந்த 3 லேயர் தான் வேணா நீங்கள் வந்து பண்ணாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் ப்ரில்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்க மறக்காமல் ஒரு லைக்கை தட்டு நம்முடைய ஃபேமிலியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.